என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 4ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 17வது அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் முடிய. தேவனுடைய ராஜ்யம். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. லூக்கா 17:21. இன்றைய வேத பகுதியில் 2ஆம் வருகையை பற்றித்தான் அதிகமாய் வாசிக்கிறோம். ஆனால் முக்கியமாக முதல் 2 வசனங்களில் சுட்டப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே தியானிக்கவிருக்கிறோம். ராஜ்யம் என்ற சொல் நிலப்பகுதியையே நினைவூட்டும். அசோக சாம்ராஜ்யம் என்னும்போது அவருடைய ஆட்சி பரம்பியிருந்த நிலப்பகுதியை காட்டும் தேசப்படம் நம் கண்முன் வரும். இங்கே தேவனுடைய ராஜ்யம் என்னும்போது அப்படி இல்லாமல் தேவனுடைய ஆட்சி என்றே பொருள் கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கும்போது பிதா இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறார். கொலோசையர் 1:13. நமக்குள் தேவனுடைய ஆட்சி தொடங்குகிறது. இப்படி நாம் இம்மையில் தேவனுடைய ஆட்சியை நமக்குள் ஏற்றுக்கொள்ளும் போது நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள் ஆகிறோம். அந்த விலைமதிப்பற்ற பெரும் பாக்கியத்தை அடைய மனிதர் பெரும் முயற்சி செய்கின்றனர் என்பதனை மத்தேயு 13இல் சுட்டப்பட்ட புதையல் மற்றும் முத்து உவமைகள் விளக்குகின்றன. ஆம், பரலோக ராஜ்யத்தின் அருமையை அறிந்தவர்கள் அதற்காக தங்களுடைய அத்தனையையும் இழக்க தயாராகின்றனர். மேலும் இந்த ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு பின் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதுவரை, அதாவது யோவானுடைய காலம் வரை நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் வழங்கி வந்தன. லூக்கா 16:16. இப்போதோ மக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பலவந்தமாய் பிரவேசிக்க முற்படுகிறார்கள். பலவந்தம் என்ற சொல் திருவிவிலியத்தில் நெருக்கி அடித்து கொண்டு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க கடும் முயற்சியுடனும் ஆர்வத்துடனும் முயலுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட மக்கள் யாவரும் தேவனுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்குள் நுழைந்தாயிற்று. நமக்குள் தேவன் ஆட்சி செய்கிறார். நாம் தேவனுடைய குடிமக்கள், பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள். நமக்குள் தேவன் ஆட்சி செய்கிறார். நாம் தேவனுடைய குடிமக்கள், பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள். நமக்குள்ளே தேவராஜ்யம் இருக்கின்றது அறிவீரே. நமக்குள்ளே தேவராஜ்யம் இருக்கின்றது அறிவீரே. பரலோகில் குடியேறலாம், பரலோகில் குடியேறலாம். மறுபடியும் பிறந்து விட்டார். நமக்குள்ளே தேவராஜ்யம் இருக்கின்றது அறிவீரே. பரலோகில் குடியேறலாம், பரலோகில் குடியேறலாம். மறுபடியும் பிறந்து விட்டார். நமக்குள்ளே தேவராஜ்யம் இருக்கின்றது அறிவீரே. ஜபம். பரமண்டல
விண்கலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆமேன்.